வணக்கம். நான் கடைசினர் 48 ஆண்டுகளுக்கு முன்பு ஊழலுக்காக பேர் போன கட்சி திமுக. கருணாநிதி சூக்கு பாலிஷ் போடுற மாதிரி, அதாவது கிளவிக்கு மேக்கப் போட்டு குமரியா காமிச்ச மாதிரி கட்சி நடந்திருந்தாரு. அது இப்ப அம்பலத்துக்கு வந்துருச்சு. 48 ஆண்டுகளுக்கு முன்பு ஊழலுக்காக கருணாநிதி ஆட்சி கலைக்கப்பட்ட நாள். ஆட்சி ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகல. என்ன 31/1/76 வரலாற்றில் 30/1/76 கருணாநிதி மந்திரி சபை டிஸ்மிஸ். என்ன சர்வ கட்சி தலைவர்கள் அமோக வரவேற்பு. மற்ற கட்சி ஆளுங்க ஆக்சுவலி யாருன்னா ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கு. அவங்க மந்திரி சபையை மன்னராட்சி கட்சி யார ஜனாதிபதி ஆட்சி சரியில்லைன்னு சொல்லிட்டு திருப்பி எலெக்ஷன் வைக்க முடியாது. மொத்த மந்திரி சபையை கலைச்சு ஆட்சியும் கலைச்சு ஜனாதிபதி ஆட்சி. என்ன கருணாநிதி மந்திரி சபை டிஸ்மிஸ். இப்ப இல்ல, திமுக ஊழல் எப்போ 50 வருஷம் முன்னாடியே ஊழல் கட்சி. நல்லா புரிஞ்சுக்கோ. உங்களை உட்கார வச்சேன்டா, தெரிஞ்சவங்க உட்கார வச்சாங்க. என்னையும் மாற்று கட்சியில் இல்லாம ஆகாதீங்க, தென்னாட்டுல தில்லாதீங்க. உங்களை ஒரு உட்கார வச்சானே, உட்கார வச்சு 2 இடத்த இருக்கு. வேணும் உட்கார வைக்கிறதுக்கோ வேண்டாம் நாசமா எப்ப இருக்கிறது போடாத உட்கார வைக்கிறது, ரெண்டுமே வேற வித்தியாசம்டா. புரிஞ்சுக்கோங்க. என்ன திமுக ஊழல்வாதி அராஜக ஆட்சின்னு தெரிஞ்சு போச்சு. 2026 சகாப்தம் முடிஞ்சு போச்சு. 2026 மட்டும் இல்ல, இனிமேல் சகாப்தம் முடிஞ்சு போச்சு. திமுக வெளியிச்சுக்கோங்க, சரிங்களா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. எக்காந்து கொண்டோ பொருளை காமிச்சாங்க. பேர் போன ஆட்சி திமுக விட்டறிஞ்சா மிதப்பில இருக்கானுங்க. எக்காந்து கொண்டோ பொதுமக்களும் முடிவா இருக்காங்க. காசு கொடுத்தா வாங்கிக்குவோம், ஆனா எங்களுக்கு பிடிச்ச ஆளுங்களுக்கு தான் ஓட்டு போடணும். அந்த தெளிவு இருந்தா போதும். எக்காந்து கொண்டு இந்த அராஜக ஆட்சி இனிமேல் தெளிவா இருக்காங்க. வரவே வரமாட்டாங்க. மக்கள் தெளிவாயிட்டாங்க. கொடுக்குற காசை வாங்கிக்குவோம். எங்க மனசுல யார் நல்லவங்க தெரிஞ்சோ அவங்க போடுவோம். எங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு போடுவோம். தெளிவாயிட்டாங்க. எக்காரணத்தை கொண்டு 2026 மட்டும் இல்ல, 26 சகாப்தம் முடிச்சிருங்க. அராஜக கட்சிக்கு. என்ன அராஜகர் தாங்கல, எல்லாம் மீறி போயிட்டானுங்க. சரிங்களா? இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.